இல்லையா? எப்போ பார்த்தாலும் வீடியோன்னு போட்டு ரிவேஸ் கியர் மாற்றணுங்கிற அது இதுங்க எல்லாம் போடுதிய. பசங்க தனியாக வண்டி ஓட்டுவாங்களாயா? உங்கள் பசங்க தனியாக வண்டி ஓட்டுவாங்களா? தனியாக ப்ராக்டிஸ் கொடுக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. நம்ம இந்தியன் ட்ரெயின் ஸ்கூலில் தனியாக கொடுக்குறோம் ஸ்ட்ரைட்டாக ரிவேஸாக. ஸ்ட்ரைட் ரிவேஸ் கொடுக்கும்போது அதில் வண்டியை எப்படி மூவ் பண்ணணும்னு கற்றுக்கிறார். வண்டியை நிப்பாட்டும் போது கிளச்சை பிடிச்சி பிரேக்கை பிடிக்கணும். வெறும் பிரேக்கை மட்டும் பிடிச்சா என்ஜின் ஆஃப் ஆகிருங்கிற கற்றுக்கிறார். கிளச்சை வேகமாக விட்டால் என்ஜின் ஆஃப் ஆகுங்கிறதே அதை தெரிஞ்சுக்கிறார். அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ரிவேஸ் எடுக்கும்போது ஸ்டீரிங் கண்ட்ரோல் நல்லா கிடைச்சாதான் எடுக்க முடியும். அப்போ ஸ்டீரிங் கண்ட்ரோலையும் கற்றுக்கிறாரு. ரெண்டாவது கண் பார்வை, ஐசைட்டு தெளிவாக கற்றுக்கிறார். எடுக்கிறதுலே ரிவேஸ் வண்டியை மூவ் பண்ணுறதே கஷ்டம், அதை பின்னாடி வண்டி மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை பயம் இல்லாமல் தெளிவாக செல்ஃப் கண்ட்ரோலில் கற்றுக்கிறார். இப்படி ஒரு ரிவேஸ் கே எடுக்கும்போது இதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரைட்டு ரிவேஸ் நம்ம பசங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தனித்தனியாக எடுக்க சொல்லுவோம். இதை ஒரு வீடியோ பாருங்கள். ஜெசின், காலை வணக்கம். இந்த ரோட்டில் இந்த போஸ்ட் வரைக்கும் நீங்கள் போயிட்டு ஃபார்வர்டில் போயிட்டு ரிவேஸில் வரணும். அந்த 8 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. டெட் அண்டு மூவிங் பாயிண்ட்டு, மூவிங் ஃப்ரீ மூவிங் இங்கே வேண்டாம். சரியா? ஃப்ரீ மூவிங் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எங்கேயும் எடுத்துடக்கூடாது. சரிங்க. அடுத்து ரிவேஸ் கியர் போட்டு 60% ஸ்டீரிங் நல்லா கண்ட்ரோல் பண்ணி நல்லா டெட் ஸ்லோவாக மூவிங் பாயிண்ட் வச்சு என்ஜின் சத்தம் கேட்காம மூவ் பண்ணிக்கிட்டே வந்து பார்வையும் தெளிவாக இருக்கணும். லெஃப்ட் கண்ணாடி பார்க்கணும், ரோடை விட்டு கீழே இறங்கக்கூடாது. லெஃப்ட் கண்ணாடி எது, இடது பக்கம் கண்ணாடி எது, அதை பார்த்து 2 அடி கேப்பில் வரணும். சரியா? சரிங்க. தனியாக நீங்கள் எடுக்கணும். சரிங்க. எடுக்கலாமா? எடுத்துருவாங்க. சரி. இந்த ரிவேஸ் கியர் பார்க்கும்போது தனியாக நம்ம இதை எதுக்கு எடுக்கோம் அப்படின்னா, இருக்கிறதுல கஷ்டமான ஒர்க்கு வண்டியை மூவ் பண்ணுறது தான். சரிங்க. சரியா? அப்போ நீ வண்டியை மூவ் பண்ணி ஆஃப் பண்ணாமல் மூவ் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து மூவ் பண்ணி திரும்ப இங்கே வந்து நிப்பாட்டுவேன். அப்போ ரிவேஸ் கியர் பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, உன்னோட ஐசைட்டு ஃபுல்லாக மாறும். ஸ்டீரிங் 60% ஒர்க் வந்துடும். ஆஸ்டேட் கிடையாது இல்லையா? இப்போ 60% ஸ்டீரிங் ஒர்க் வந்துடும். அப்போ ஸ்டீரிங் நல்லா தெளிவாக பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா கரெக்டாக மூவ் பண்ணுறியான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக வண்டியை நிப்பாட்டியான்னு பார்த்துக்கலாம். சரியா? சரி. ரெண்டாவது தனியாக எடுக்கும்போது ரிவேஸ் கியர் தான் எல்லோரும் பயப்படுவாங்க. அதனால் ரிவேஸ் கியரில் நீ எடுத்தால் உனக்கு கொஞ்சம் தைரியமும் வந்துடும். சரிங்க. அதனால தான் ஸ்ட்ரைட் ரிவேஸ்க்கு உனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறோம். சரிங்க. சரியா? என்ஜின் ஆஃப் ஆகக்கூடாது. இருக்கிற மோசமான பழக்கம் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணுறது தான். இன்ஜின் எப்போல்லாம் ஆஃப் ஆகும்? இன்ஜின் வந்து சுண்டி கிளச் விடும்போது ஆஃப் ஆகிடும். ஆமாம், மொத்தமாக கிளச் விடும்போது ஆஃப் ஆகிடும். வேறு அந்த கியருக்கு தக்கான லோடு கொடுக்காம நம்ம போனோம்னா அதில் முடி ஆஃப் ஆகும். இல்லை கியர் தப்பாக போட்டால் ஃபஸ்ட் கியருக்கு பதிலாக 3rd கியர் போட்டேன்னு வச்சுக்கோ, ஆஃப் ஆகிடும். ரிவேஸ் கியருக்கு பதிலாக 4வது கியர் போட்டேன்னு வச்சுக்கோ, இல்லை ஃபஸ்ட் கியருக்கு பதிலாக 2வது கியருக்கு பதிலாக 4வது கியர் போட்டாலும் ஆஃப் ஆகும். அதாவது கியர் தப்பாக போட்டால் ஆஃப் ஆகும், கிளச்சை ஃபுல்லாக விட்டு ஆஃப் ஆகும். அடுத்து இன்னொன்று எப்போ ஆஃப் ஆகும்? பிரேக் பிடிக்கும்போது கிளச் இல்லாமல் வெறும் பிரேக் மட்டும் பிடிச்சின்னா ஆஃப் ஆகிடும். இந்த 3 பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டீரிங் 12, 6, 9, 3 நமக்கு தெரியணும். இப்போ இங்கே வந்து நீ சிங்கிள் காண்டு ஒரு கேட்டு வச்சாலும் சரி, இல்லை 9 3 வச்சுன்னா சென்டரில் உள்ள மிரரை பார்த்துக்கோ, லெஃப்ட் சைடு மிரரும் பார்த்துக்கோ. 1ஆம் நம்பர் வச்சுன்னா பின்னாடி நல்லா திரும்பி பார்த்துக்கோ. உனக்கு எது வசதியோ அதை பார்த்துக்கோ. சரிங்க. எடுக்கலாமா? எடுக்கலாம். நீ கரெக்டாக தெளிவாக எடுப்பேன்னு நம்புகிறேன். எடுப்போம், பார்ப்போம். சரிங்க. வாழ்த்துக்கள். சரி. இப்போ நம்மகிட்ட பயிற்சி எடுக்கும் மாணவர் வந்து தனியாக ரிவேஸ் எடுக்க போகிறாரு. ஃபார்வர்டில் போயிட்டு ரிவேஸ் எடுக்க போகிறாரு. இதை நிறைய அது வண்டியை மூவ் பண்ணுறது இருக்கிறதே கஷ்டமான வண்டியை மூவ் பண்ணுறது, வண்டியை நிப்பாட்டுறது, அந்த சைடு வியூ பார்க்குறது, ஸ்டீரிங் கண்ட்ரோல், இது எல்லாமே அவருக்கு கிடைக்கதான் தெரிஞ்சிடும். அதுக்காக தனியாக எடுக்க சொல்லுங்கள். அந்த வண்டியில் யாருமே கிடையாது, அவர் மட்டும் தனியாக எடுக்கிறாரு. ரிவேஸ் கியர் போட்டார். ரிவேஸ் இண்டிகேட்டர் எரிய வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஜின் ஆஃப் பண்ணலை, ஸ்மூத்தாக மெதுவாக மூவ் பண்ணுறாரு. லெஃப்ட் சைடு வியூ நல்லா பார்க்குறாரு. இந்த 1 அடி 2 அடி கேப்லேயே அப்படியே கரெக்டாக வராது. ஸ்டீரிங் கண்ட்ரோல் நல்லா கிடைச்சா தான் இது நம்ம கரெக்டாக எடுக்க முடியும்.
ரிவர்ஸ் கியரை பொறுத்த வரைக்கும் 60% ஸ்டீரிங் தான் பிரச்சனை வரும். ரிவர்ஸ் முடிச்சிட்டாரு. நம்மக்கிட்ட கொண்டு வந்து வண்டியை பார்க் பண்ணுவார். கியர் நியூட்ரல் பண்ணிடுங்க. ஹேண்ட் பிரேக் போடுங்க. இன்ஜின் ஆஃப் பண்ணிடுங்க. கஷ்டமாக இருந்துச்சா? இல்லைங்க ஒரு கூட ஆஃப் பண்ணல. இல்லைங்க. இப்போ தனியாக வண்டி ஓட்டிடலாம் நம்பிக்கை இருக்கா? ஓட்டிடலாம் நம்பிக்கை இருக்குங்க. காலை கேட்கும்போது பயந்து இப்போ தெரியுதா? சரிங்க. ஒன்றால் ஓட்ட முடியுதா? ஓட்டிடுறாங்க. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். அந்த பையன் நல்லா வண்டி ஓட்டுவான், அதனால் எடுத்துட்டாங்க இல்லைங்களா? சரி, இன்னொரு பையன் ஓட்ட சொல்லுதேன், அதையும் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. சரியா? பாருங்கள். ஹாய் ஈஸ்வர், குட் மார்னிங். இப்போ சைட் ரிவர்ஸ் நீங்கள் தனியாக எடுக்க போகிறீங்க, வண்டியில் வேறு யாருமே கிடையாது. ஓகே சார். நேற்று சொல்லி கொடுத்து இந்த 8 பாயிண்ட்டு ஞாபகப்படுத்துறீங்க. ஞாபகப்படுத்தி வண்டி ஒருக்க கூட ஆஃப் ஆகக்கூடாது, ஓடக்கூடாது, என்ன பிரேக்கு மிதிச்சிட்டு ஓட்டக்கூடாது. கிளச்சு தான் முக்கியம். கிளச்சை நல்லா கவனித்து எடுக்கணும். கிளச்சில் 5 பாயிண்டில் 3 பாயிண்ட் கிளச்சிலே வந்துடுது. ஏன் கவனிச்சு எடுக்கணும், ஓகேவா? அந்த பக்கம் அந்த போஸ்ட் வரைக்கும் போயிட்டு அடுத்த பின்னாடிக்கு இந்த போஸ்ட் வரைக்கும் ரிவர்ஸில் வரணும். வந்துட்டு ஃபார்வர்டில் வந்து நிப்பாட்டணும். நான் இன்றைக்கி அடுத்த நிப்பாட்டணும். சரியா? போலாமா? ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். என்ஜின் சத்தம் கேட்கக்கூடாது. கொஞ்சம் வண்டி வேகமாக போகுது, என்ஜின் சத்தம் கேட்கக்கூடாது. இங்கே ஓரமாக வரணும், ஒரு அடி கேப்பில் வரணும். ஸ்டாப். சூப்பர் 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 சூப்பர். தனியாக வண்டி கொடுத்து எடுத்துக்கலாமா? இந்த 8 பாயிண்ட் தெளிவாக இருக்கணும். அதுக்காக இப்போ இந்த ஸ்ட்ரைட் வேஸை கொடுத்துச்சு. சரியா? தெளிவாக இருக்கீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த பையனும் நல்லா எடுத்துட்டான்னு பார்க்கிங்களா? இன்னும் எத்தனை பையன் வேணாலும் எடுக்க சொல்லுவான். நம்ம டிரைவிங் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் ஸ்கில், அதாவது நம்மளால் வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம். அதுதான் இந்தியன் டிரைவிங் ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி. அதனால் எக்காரணத்தை கொண்டு சந்தேகப்பட வேண்டாம். டிரைவிங் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா திருநெல்வேலியில் இந்திய டிரைவிங் ஸ்கூலை நீங்கள் தேடி வரலாம். உங்களுக்காக சேவை செய்ய நாங்கள் காத்திருக்கின்றோம். ஹலோ, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைகள் இருந்தால் என்கரேஜ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முதல் மட்டும் காணாமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? பாய் பாய். ஹாய் சுகன். குட் மார்னிங். இப்போ வண்டியில் உங்கள்கிட்ட யாராவது இருக்காங்களா? இல்லை சார், யாரும் ஒருத்தர் இல்லை. இந்த இதில் இந்த 2வது போஸ்ட் இல்லை 3வது போஸ்ட் வரைக்கும் போயிட்டு
ஸ்ட்ரைட்டாக ரிவேஸில் வரணும். ஓகே சார். சரியா? ஆ அந்த 8 பாயிண்ட்டையும் ஞாபகப்படுத்தணும். 8 அண்டு மூவிங் பாயிண்ட், மூவிங், ஃப்ரீ மூவிங், பார்க்கிங். திரும்ப வரும்போது ஸ்டீரிங், மூவிங், ஐசைட். சரியா? ஓகே. எடுக்கலாமா? சரி. பயிற்சி மாணவர் மட்டும் தனியாக வாகனத்தை இயக்கி வருகிறார். ரிவேஸ் கியரில் இயக்கி வருவது. ரிவேஸ் கியர் உள்ள லைட்டு இது வச்சு தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலையே டெட் அண்டு மூவிங் பாயிண்ட் மூவிங்லாம் பார்க்கலையா? சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வச்சியா வண்டி நீ பட்டவே இல்லையா? சரி, ஓகே, நல்லதாக எடுத்து வண்டி இன்னும் பிடிச்ச மாதிரி நல்ல கண்ட்ரோல் கிடச்சிருக்கு. அப்படியே பயன்படுத்துகிறோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.